சத்தியவசன தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்கள் சத்தியத்தை அறிகிற அறிவின் நாட்களாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் சத்தியத்தை அறியாமல் அலைமோதி கொண்டிருக்கிறது. சத்தியம் இல்லாதவைகளுக்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறது. பொய்யான காரியங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரலோகம் செல்வதற்கு இயேசுவே வழியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே நித்திய ஜீவனாய் இருக்கிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆதலால் இந்த பூமியிலே நீங்கள் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு வழி என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதான் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சத்தியத்திற்கு சாட்சியாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். சத்தியம் இல்லாமல் இன்றைக்கு ஜனங்கள் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த பக்தி எல்லாம் வீணும் வியர்த்தமும் ஆகிறது. தேவன் அல்லாதவைகளுக்கு தங்கள் நேரங்களை, தங்கள் காலங்களை, தங்களுடைய செல்வங்களை செலவழிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுதான் சத்தியமாய் இருக்கிறது. தேவநாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, ஒன்றாகிய மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆதலால் ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும், ஒருவேளை அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து சொந்தக்காரர் அல்ல, கிறிஸ்துவை அறியாத தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரலோகத்துக்கு போகிற சத்தியமாய் இருக்கிறார். ஆதலால் தான் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவ பிள்ளைகள் இந்த சத்தியத்திலே நாம் வளர வேண்டும். சத்தியத்திலே வளர்ச்சிகள் இருக்கு. சத்தியத்தை அறிந்த தேவ பிள்ளைகள் இன்னும் இந்த சத்தியமுள்ள தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உலக ஜனங்களை பார்க்கும்போது ஏதோ கடவுள் இல்லாதவர்களுக்கு நேரங்களை, காலங்களை அவர்கள் செலவழித்து சென்றாலும் கூட இந்த சத்தியமுள்ள தேவனிடத்தில் திரும்புவதற்கு அவருடைய வாழ்க்கையிலே தங்களை அர்ப்பணிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. அதனால் தான் எனக்கு அன்பான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, அங்கே யோவான் 8:32 பார்க்கும்போது, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியமே பாவத்திலிருந்து, பாவத்தின் மூலமாக வர்ற சாபம், சாபத்தின் மூலமாக வர்ற வியாதிகள், வியாதிகள் மூலமாக வர்ற மரணம், இவைகள் எல்லாவற்றுக்கும் விடுதலை அளிக்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் என்றேன் சொன்னவர். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த பிரதான மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் அந்த சத்தியத்தை அறியும்படியாக கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆதலால் தான் கர்த்தர் உங்களோட எதிர்பார்க்கிறார், என் மகனே மகளே, முதலாவது நீ என்னை அறிந்து கொள், உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய கரத்தில் நாம் கொடுக்கும்போது, அவர் வந்து தங்குவதற்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும்போது, அங்கே நமக்குள்ளே வந்து அவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகி அவர் உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இந்த பரிசுத்த வேதாமத்திலே விடை உண்டு. அதுதான் வேதமானது உங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அங்கே 14ஆம் வசனம் கூறுகிறது, எபேசியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கேதுமான தந்திரமுள்ள போதுமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலையுறலாயிராமல். இன்றைக்கு மனிதனை வஞ்சிக்கிறது தவறான போதனைகள். கடைசி காலத்தில் சத்துரு இன்றைக்கு ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். என்ன வஞ்சித்து? வேதத்தை புரட்டுகிற காரியங்கள், சத்தியத்தை விட்டு ஜனங்களை வழி தடுமாறுற காரியங்கள், செழிப்பின் உபதேசம், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். அங்கே பார்க்கும்போது செழிப்பின் உபதேசம் அங்கே முழு பூர்ண சுவிசேஷத்தை மறைத்து விடுகிறது, சத்தியத்தை. இன்னும் பார்த்தால் ஹைப்பர் கிரைஸ், எதை எடுத்தாலும் கிருபை 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 என்பது.
ஆனால் எனக்கு அன்பான தேவஜனமே, இவைகளெல்லாம் ஒரு பகுதிதான் வேதத்திலே, ஆனால் முழுமையாக இல்லை. வேதமானது பூரணமானது. அதனால் இந்த பூரண சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்விதமாக ஒரு கடல் அலைகிறது போலதான் இன்றைக்கு மனிதனுடைய சிந்தனைகள் அலைமோதி கொண்டிருக்கிறது. இங்கே போனால் நமக்கு நன்மை கிடைக்குமா, அங்கே போனால் அற்புதம் கிடைக்குமா, அங்கே போனால் நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் சம்பாதிக்கலாமா, எதுவாக இருந்தாலும் வழி இதிலே நடவுங்கள் என்று உங்கள் காதுகளிலே துணிக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள். வலதுபுறமும் சாய முடியாது, இடதுபுறமும் சாய முடியாது. கர்த்தர் சொல்கிறார் என்றால் வழி இதிலே நடவுங்கள். தேவ வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வார்த்தைக்கு உங்களுடைய நேரங்களை, உங்கள் காலங்களை, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திருப்பும் போது இந்த சத்தியமுள்ள தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், சிறு பிள்ளைகள் சத்திய வசனத்தில் அவர்கள் பழக்கமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். என்ன விளையாட்டு பருவம். இன்றைக்கும் கூட அநேகருடைய ஆத்மாக்களை பொல்லாத சத்துரு மற்ற காரியங்களை காண்பித்து, அதாவது சூது மனிதருக்கு அங்கே வஞ்சிக்கிற காரியங்கள் இன்றைக்கு ஜனங்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு இந்த சத்தியமுள்ள தேவனுக்கு தங்கள் செவியை திருப்புவதற்கு அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் சத்தியத்தை அறியும் போது அந்த சத்திய தேவன் உங்களை விடுதலையாக்குவார். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அங்கே நாம் வேதத்திலே பார்க்கிற பிரகாரமாக யோவான் 17:17 கூறுகிறது, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம்தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மகா பரிசுத்தமானவர். சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்கிற தேவன், தீமையை பார்க்க மாட்ட சுத்த கண்ணாய தேவன். ஆதலால் அவர் விரும்புகிற பரிசுத்தம் தம்முடைய பிள்ளையிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். சொல்லப்போனால் நீங்களானாலும் பரிசுத்தமாவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. அதற்காக தான் கர்த்தர் இந்த ஓய்வு நாட்களை நியமித்தார். ஏன்? தன்னுடைய ஜனங்களை தம்முடைய திருச்சபையாகிய மந்தைக்கு கொண்டு வந்து தேவ ஆவியான ஒரு ஊழியக்காரர் மூலமாக வார்த்தையை அனுப்பி அனுப்பி சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற இந்த ஆத்துமா தேவனுடைய வார்த்தையால் பலப்பட வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும், கர்த்தருடைய அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதனால தான் பரிசுத்தமானது அங்கே ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பரிசுத்தம் இல்லாமல் இந்த பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை எவரும் தரிசிக்கவே முடியாது. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு முழு அதிகாரம் பெற்றவர். யாரெல்லாம் அந்த தேவனை அறிய வேண்டும், இந்த சத்தியமுள்ள தேவனை அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் தந்தையே, இந்த ஆஸ்திரிக்கப்பட்ட ஆண்டவரே, சத்திய வசன வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நீ பேசிக்கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கிறவர்களாக, கீழ்ப்படியவர்களாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் பரிசுத்தமாவதே அப்படி சித்தமாக இருக்கிறது. அல்லது உங்களுடைய சத்தியத்தினாலே நீ எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உங்களுடைய வசனம் தான் சத்தியமாக இருக்குது ஆண்டவரே. உடைய மகிமையான வரைக்கு ஆயத்தப்படுத்துங்க. துதியும் கனமும் மகிமையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தந்தையே, ஆமென்.